பேர் சுப்பிரமணியன். எனக்கு சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் கீழப்பொங்குடிங்கிற கிராமம். நான் படித்தது டிப்ளமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறேன். அதனால் நாம் ஆரம்பித்தா பிஸ்னஸ் தான் ஆரம்பிக்கணும், தொழில் பண்ணணும், வெளியில் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் பிஸ்னஸ்க்குள்ளே வந்தோம். அப்பா காலத்துலேயே பிஸ்னஸில் வந்துட்டோம். இனிஷியலாக ஒரே ஒரு லாரி வச்சு என்னோடய தொழிலை ஸ்டார்ட் பண்ணேன். இருந்தாலும் எனக்கு ஏற்கனவே இந்த ஆட்டோமொபைல் தொழிலில் இருக்கிறதுனால, லாரி இருக்குது ப்ளஸ் ஆட்டோமொபைல் சப்ளையராக இருக்கிறதுனால சரி பஸ்ஸையே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பஸ்ஸை தேர்ந்தெடுத்தோம். அன்பு தங்கச்சி, அதனால் வைரவன் அப்பாவோட பேர், கண்ணாத்தாள் அம்மாவோட பேர், விசாலாட்சி தங்கச்சியோட பேர், அதனால் விகேவி அப்படின்னு சொல்லி ஃபேமிலி பேராக வச்சு ஆரம்பித்தோம். இந்த தொழிலை திருப்பி கண்டினியூ பண்ணணுன்றதுனால என் பொண்ணும் விருப்பப்பட்டு பிஇ மெக்கானிக்கல், அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி ஸ்டூடெண்ட்ஸ் தான் மெக்கானிக்கல் பொம்பளை பிள்ளைங்க படிக்கிறாங்க. எஸ்எஸ்என் காலேஜில் அவள் முடிச்சிருக்கிறா. இதுக்கு அடுத்தது பிஸ்னஸில் ரொம்ப இன்வால்வ் ஆகி பண்ணணுங்கிறதுனால இந்தியன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஐஎஸ்பி ஹைதராபாத்தில் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கா. நெக்ஸ்ட் இயர் அவள் இந்த தொழிலை எடுத்து பண்ணுறதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. இனிமேல் வரும் காலங்களில் நான் எடுக்கிற பெரும்பகுதி வண்டி இந்த டாட்டா வண்டியாக தான் இருக்கும். என்னோடய ஃப்ளீட் சைஸில் மேக்ஸிமம் கவர் பண்ணுறது டாட்டாவாக தான் இருக்கும். இந்த ஃப்ளீட்ஸ் நம்பர் ஆஃப் ஃப்ளீட்ஸ் ஜாஸ்தி பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கிய காரணம் என்னோடய தொழிலாளர்கள் தான். ஏன்னா அவங்க கொடுத்த இன்புட்ஸ், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க நிறைய கம்பெனிகளில் வேலை செய்திருக்கிறாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருந்துச்சோ அதை நம்மளோட ஷேர் பண்ணாங்க. அதை வச்சு தான் இந்த தொழிலை ஷார்ட் பீரியடில் 2018 2 பஸ்ஸோடு ஆரம்பித்து இன்றைக்கி 37 வண்டி. இதை இன்னும் அடுத்த 1 இயரில் 2025 டிசம்பருக்குள்ளே என்னோடய ஃப்ளீட் சைஸ் மோர் தேன் 100 இருக்கும். ஒரு ஃப்ளீட் ஓனராக நான் என்னெல்லாம் எதிர்பார்ப்பேன் அப்படின்னா, எனக்கு முதல் தேவை ஃபியூல் எஃபிஷியன்சி இருக்கணும். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தேவைக்கு இருக்குது. நான் 3.95 அப்படிங்கிற மைலேஜ், 13.5 இனிஷியலாக வண்டி இப்போ தான் எடுத்துருக்கிறோம். ஃபஸ்ட்டு சர்வீஸ் இன்னும் போகலை. அதுக்கு முன்னாடியே எனக்கு 3.95 வருது. இந்த சர்வீஸ் போயிட்டு வந்தோடனே என்னோடய எதிர்பார்ப்பு மோர் தேன் 4.2, 4.1க்கு மேலேயாச்சும் நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அப்போ அந்த ஃபியூல் எஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. நம்ம இந்த டாட்டா வண்டியில் புது டெக்னாலஜி ஃபோட்டோ அப்படின்னு ஒரு டெக்னாலஜி வச்சுருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம ஆமாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம்னா வண்டி எங்கே இருக்கோ வண்டியில் இருந்தபடியே நம்ம அந்த சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ணிக்கலாம். இது இனி வருங்காலத்துக்கு இதெல்லாமே அடிப்படையாக தேவை இருக்கும். ரெண்டாவது சர்வீஸ் சப்போர்ட்டு. நம்ம எப்போது எதுனாலும் ஒரு டவுட்டுன்னு கேட்டால், இப்போ இது வரைக்கும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் வரல, ஆன் ரோட்டில் எதுவும் பிரச்சனை வரல, ஓடிட்டு தான் இருக்குது, நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது. நான் ஏதாவது டவுட்டுன்னு கேட்டேன்னா உடனே அவங்க அதுக்கு உண்டான பதிலை உடனே கொடுத்துடுறாங்க. அந்த வண்டி நிற்கிற ஸ்பாட்டுக்கே போய் எனக்கு சரி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அப்போது அந்த டிரைவிங் கம்ஃபர்ட் பார்த்திங்கன்னா டேலேயும் ஓட்டணும், நைட்லேயும் ஓட்டணும். அப்போது டே டைமில் ஓட்டுறதுங்கிறது இப்போ வெயில் காலத்தில் ஓட்டுறது ரொம்ப டஃப்பு. அப்போ டிரைவரோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, அவருக்கு ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறாரு. ஹீட் ஜெனரேஷன் அவங்க அந்த மாதிரி அதை ஹீட்டை அவாய்ட் பண்ணிடுது இவங்களோட டிசைனில். எந்த வண்டியும் இந்த வண்டியோட கம்பேர் பண்ணவே முடியாது. அவ்வளோ ரொம்ப பிரமாதமான பிரேக்கிங் சிஸ்டம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது இந்த வண்டியில். இந்த டாட்டா வண்டியை பொறுத்த வரைக்கும் மற்ற பிராண்டை காட்டிலும் இதில் ஃப்ளீட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம உட்கார்ந்த இடத்துலேருந்தே எல்லாமே பார்த்துடலாம். ஒன்று ட்ராக்கிங், ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த ஃபியூயல் மானிட்டரிங். ஃபியூயல் எவ்வளோ கன்சியூம் ஆகுது, எந்த இடத்துல ஏதாவது ரொம்ப கடுமையாக குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இருந்த இடத்துல இருந்து பார்த்துக்கலாம். எக்கோ மோடு, பவர் மோடு, இது எல்லா வண்டிங்கள்லையுமே இருக்கிறது தான். ஆனால் இதில் அடிஷ்னலாக என்னென்னா, நம்ம அந்த எக்கோ மோடு போட்டு ஓட்டும்போது இன்னும் மைலேஜ் ஜாஸ்தியாக கிடைக்குது. இந்த டாட்டா வண்டியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு அடிஷ்னல் ஃபியூச்சர், ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய ஃபியூச்சர் என்னென்னா க்ரூஸ் கண்ட்ரோல்.
அதுக்கடுத்து ஓவரால் பார்த்திங்கன்னா டாட்டா வண்டி ஒரு ஃப்ளீட் ஆப்ரேட்டராக எனக்கு வந்து என்னோடய தேவைகள் எல்லாத்தையுமே, என்னோடய செலவுகளையும் சரி, என்னோடய டைமையும், அப்புறம் தேவைகள் எல்லாத்தையுமே இந்த டாட்டா வண்டி வந்து 1822 13.5 இந்த வண்டி வந்து என்னோடய தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணியிருக்கு.